ஜனநாயகம் என்பது மக்கள் தங்களை யார் ஆள வேண்டும் என்று ஒருவரை தேர்ந்தெடுக்கும் பெரிய சக்தியாகும். ஆனால் மக்கள் கவர்ச்சியால் மட்டும் ஈர்க்கப்பட்டுதான் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பது ஜனநாயகத்தின் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. 2350 ஆண்டுகளுக்கு முன்பு அரிஸ்டாட்டில் என்ற தத்துவ ஞானி ஒருவர் கிமு 335 முதல் கிறிஸ்துவுக்கு முன் 323 வரையிலான காலத்தில் அரசியல் என்ற புத்தகத்தை எழுதி வெளியிட்டுள்ளார். அரிஸ்டாட்டிலின் கருத்து அந்த புத்தகத்தில் அவர் கூறியதாவது: ஒரு நாட்டில் செல்வந்தர்களை விட ஏழைகள்தான் அதிகமாக இருப்பார்கள். அரசியலை பொறுத்தவரை ஏழைகளின் ஆட்சிதான் காலம் காலமாக நடந்து வருகிறது. தங்களை ஆளும் ஒருவரின் தகுதிகளை மக்கள் பார்ப்பதில்லை. ஜனநாயகத்தில் அனைவருக்கும் சம உரிமை என்ற பெயரில் தகுதியும் அறிவும் இல்லாதவர்களையே ஏழை மக்கள் தேர்வு செய்கின்றன. இது முற்றிலும் ஒரு திறமையற்ற நிர்வாகத்திற்கு வழிவகுக்கும் என்பது தான் தத்துவ ஞானி அரிஸ்டாட்டிலின் கருத்தாகும். ஜனநாயகம் என்பது எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய மக்களாட்சியாகவே இருக்கிறது. ஒருவருக்கு சிறந்த பேச்சாற்றல் இருந்தால் போதும், மக்களை ஆள ஒரு தலைவன் உருவாகிறான். இதன் மூலம் சட்டத்தின் ஆட்சியை சீர்குலைக்கிறது இந்த ஜனநாயகம். அரிஸ்டாட்டில் கூறிய தீர்வு நல்ல ஜனநாயகத்திற்கு அரிஸ்டாட்டில் தந்த தீர்ப்பு என்பது: ஒரு நாட்டில் 3 தரப்பட்ட மக்கள் இருப்பார்கள். பணக்காரன், நடுத்தர மக்கள்கள், ஏழை மக்கள்கள். இதில் பணக்காரன் தான் வசதி படைத்தவன் என்று சட்டங்களை மதிக்காமல் செயல்பட வாய்ப்பு உண்டு. ஏழைகள் தங்களின் வறுமையின் காரணமாக வன்மையில் ஈடுபட அதிக வாய்ப்புண்டு. நடுத்தர மக்கள் மட்டும்தான் வறுமையும் பேராசையும் இல்லாத நடுத்தரத்துடன் இருப்பார்கள். இவர்கள் நிச்சயமாக சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள். எனவே ஒரு நாட்டில் நடுத்தர வர்க்க மக்கள் பெரும்பான்மையாகவும் அதிகாரம் கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும். இதன் மூலம் மட்டுமே அந்த நாட்டின் ஜனநாயகம் சீர்குலையாமலும் அமைதியுடனும் இருக்கும். நியாயமான ஜனநாயகம் ஒரு நியாயமான ஜனநாயகம் என்பது மக்கள் தேர்ந்தெடுக்கும் தங்களின் தலைவரை பொறுத்தே அமைகிறது. அது மட்டுமல்லாமல் அவர்களின் 5 வருடங்களும் ஒருவரின் கையில் ஒட்டுமொத்தமாக ஒப்படைக்கப்படும் மிகப்பெரிய பொறுப்பு. ஜனநாயகம் என்பது கவர்ச்சிக்காக தேர்ந்தெடுக்காமல் தங்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் எதிர்காலத்திற்காகவும் மக்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும்.